ஏற்காட்டில் இளம்பெண் கொடூர கொலை. நம்பி வந்த பெண்ணை மூட்டையாக கட்டி வனப்பகுதியில் வீசிய இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன் என கொடுத்த கொடூர வாக்குமூலம். சேலம் ஏற்காடு அருகே மாரமங்கலம் மலை கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சண்முகம் என்பவரது மனைவி 24 வயதுடைய சுமதி. 2 வருடத்திற்கு முன்பு திருமணமான இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி வெளியே சென்ற சுமதி வீடு திரும்பவில்லை. இது சம்பந்தமாக ஏற்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு பெண் தேடப்பட்டு வந்த நிலையில் மாரமங்கலம் அருகே உள்ள வனப்பகுதியில் அழுகிய நிலையில் 600 அடி பள்ளத்தில் மூட்டையில் கட்டி வீசப்பட்ட நிலையில் சுமதியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக அவரோடு பழகி வந்ததாக அதே மாரமங்கலத்தை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் உண்மையை கக்கினார். சுமதி என்பவரோடு பழகி வந்த நிலையில் வனப்பகுதிக்கு சுமதியை அழைத்து சென்று சந்தோஷமாக இருந்த நிலையில் அப்போது சுமதிக்கு போனில் அழைப்பு ஒன்று வர சந்தேகமடைந்து இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட போது ஆத்திரமடைந்து துப்பட்டாவை வைத்து சுமதியை கொடூரமாக கொலை செய்து வெள்ளை சாக்கு பையில் கட்டி தனது யமகா பைக்கில் கொட்டச்சேடு வழியாக குப்பனூர் செல்லும் சாலைக்கு உடலை எடுத்துச் சென்று முனியப்பன் கோவில் அடுத்த வளைவில் சாலையோர பள்ளத்தில் வீசிவிட்டு வந்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதனை பதிவு செய்து ஏற்காடு பொறுப்பு ஆய்வாளர் பாலாஜி ரமணன், வனத்துறை அலுவலர் சிவகுமார், ஏற்காடு தீயணைப்பு துறையினர் சுமதியின் உடலை எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு வெங்கடேஷை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.